திவாகரோட பயணம் இனிதே முடிந்தது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸோட தான் வந்திருக்கேன். நீங்க வந்து கேட்கலாம், மீடியாக்கள் நீங்க தான் வளர்த்தீங்க, அப்புறம் இப்போ போட்டு அடிக்கிறீங்க, கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்க, உங்க எல்லாருக்குமே ஆன்சர் வச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி திவாகரோட ஐடிக்கு என்ன ஆச்சு, 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க, என்னை மக்கள் வந்து எப்படி பாராட்டுகிறார்கள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வாய் சவால்லாம் விட்டுட்டு இருந்தாரு இல்லையா. இப்போ அவரோட ஐடிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. திவாகர் அப்படிங்கிற இந்த கோமாளி பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோமாளித்தனமான ரீல்ஸ் போட்டு சமீபத்துல கூட ஜாதி பெருமையை வந்து பேசுறது, அங்க போனா வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கீழ் ஜாதி அப்படிங்கிறது, அதாவது தன்னோட ஜாதி மக்கள் தான் பேசி மிச்சம் எவனா இருந்தாலும் நான் அப்படிதான் மதிப்பேன், அப்படிதான் நான் பேசுவேன், எனக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னா கூட என் ஜாதியில தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட பர்சனல் எல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியே சோசியல் மீடியால வந்து பேசுறாரு. இப்போ இவரை எப்படி போட்டு அடிச்சாங்கன்னா, உனக்கு நடிக்கவும் தெரியாது, நீ ஒரு மனுஷனே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சமீபத்துல நவீன் அப்படிங்கிற ஒரு தனியார் சேனல் ஆங்கருக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ எல்லாம் பக்கவாதம் வந்து செத்து போயிடுவ அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஒரு பிசியோதெரபிஸ்டா இருந்து ஒரு ஆங்கரை பக்கவாதம் வந்து செத்து போயிடுவேன், பேதிவாதி வந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றானா, இவெல்லாம் ஒரு டாக்டரா அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் கேள்வி கேட்டாங்க. அதுல இருந்தே பாத்தீங்கன்னா எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா ரிப்போர்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து எத்தனை லட்சம் ரிப்போர்ட் போச்சு அப்படிங்கிறது தெரியல, அதுல நானும் ஒண்ணு. இப்ப இப்படி எல்லாம் ரிப்போர்ட் அடிச்சு ஃபைனலி என்ன ஆயிடுச்சுன்னா, ஐடியை தூக்கிட்டாங்க. இவ்வளவு நாள் ஐடியில என்ன பேசிட்டு இருந்தாருன்னா, என்ன வந்து 2 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொன்னனால இப்ப இன்ஸ்டாகிராமே இவரோட ஐடியை பேன் பண்ணிட்டாங்க. திருப்பி திவாகர் வீடியோ போட்டாதான் உண்டு, இல்லைன்னா திவாகர் இன்ஸ்டாகிராம்ல அப்ளை பண்ணி அதெல்லாம் வந்து அப்படி கிடையாது இப்படி கிடையாது, பட் வந்து எல்லாம் ப்ரூஃபோட அப்ளை பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஜாதி பெருமை பேசுறாரு, ரேசிசம் பண்ணிருக்காரு, ஒருத்தரை வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்காங்கன்னு எல்லா விஷயத்தையும் பண்ணி தான் வந்து ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதுதான் மக்களுடைய பவர். ஒருத்தவங்களை மக்களுக்கு தூக்கி விடவும் தெரியும், அதே நேரத்தில் தான் பேசினா இறக்கி விடவும் தெரியும். அதே தான் மீடியாவும் பண்ணாங்க. இப்போ நீங்க கேட்ட அந்த கடைசி கேள்வி, இப்போ நீங்க மீடியா ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க, அவரை வியூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, ஆமா உண்மைதான். ஆனா இதுல கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இன்ஸ்டாகிராமோட பிரபலமான மக்கள் எல்லாம் எடுத்துக்கோங்களேன், அவங்களுடைய யூடியூப்ல கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாம் பாருங்களேன், எல்லாமே 10 லட்சம் வியூஸ் போயிருக்கும். ஒண்ணுமே இல்ல, எல்லா தனியார் சேனல், இந்த சேனல் விடுங்க, எந்த சேனல் எடுத்தாலும் அதோட பாப்புலர் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியோட வீடியோ 10 லட்சம் 15 லட்சம் போயிருக்கும். எதனால? நீங்க வியூஸ் கொடுக்கறதால. எல்லா யூடியூப் சேனல்ஸும் என்னதான் அப்படி இப்படி வீடியோ போட்டாலும் கண்டிப்பா நல்ல வீடியோக்கள் மக்களுக்காக சமர்ப்பிக்கிற ஒரு கூட்டம் இருந்துட்டு தான் இருக்காங்க, அதுல நாங்களும் ஒருத்தவங்க. ஆனா நீங்க அந்த வீடியோக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி வீடியோ போடுறப்ப நீங்க தேடி வந்து பாக்குறீங்க என்ன ஆச்சு ஏதாச்சு. அப்படி இருக்கிறப்ப என்ன தோணும் எங்களுக்கு, ஓகே இவ்வளவு போட்டா வியூஸ் வராது, இது போட்டா வியூஸ் வருது, மக்கள் இதுதான் விரும்புறாங்க, இதுதான் டிவி சேனல்ஸும் பண்றாங்க, அதே மாதிரிதான் மீடியாவும் சரி யூடியூப் சேனல்ஸும் சரி அதே தான் இயங்குது, அதே தான் பண்றாங்க. ஸோ இது பண்றப்ப நீங்க அதற்கு ஆதரவு கொடுத்துட்டு கீழே எப்படி கமெண்ட் பண்றீங்கன்னா, இந்த மாதிரி நீ போடுறிய நீ தான் வந்து காரணம், அவனெல்லாம் வளர்த்து விட்டீங்க. நீங்க யாரு வளர்க்குறீங்களோ அவங்க மீடியால தானா வருவாங்க, ஷைன் ஆவாங்க. இது திவாகருக்கு மட்டும் இல்லை, நீங்க எந்த இன்ஃபுளுசர் எடுத்தாலும் அப்படிதான். ஸோ எங்களோட நல்ல வீடியோக்கள் பார்த்து நீங்க அதே மாதிரி ஆதரவு கொடுத்துட்டு பேசினா ஓகே, நீங்க பேசுறது கரெக்ட். ஆனா எங்களோட மிச்ச வீடியோக்கு நீங்க ஆதரவு கொடுக்காம இந்த ஒரு வீடியோக்கு ஆதரவு கொடுத்துட்டு எங்களையும் திட்டி எங்க சேனலையும் திட்டு யூடியூப் சேனலே இப்படிதான் அப்படிங்கிற ஒரு பக்க குற்றச்சாட்டை நான் எடுத்துக்கவே மாட்டேன். இங்க மீடியா மேலேயும் குற்றச்சாட்டு வச்சுக்கலாம், அதே போல மக்களும் இதுக்கு மெயின் ரீசன் அப்படிங்கறத இந்த வீடியோட எண்ட சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க.